பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் யாத்திராகம புஸ்தகம் அதிகாரங்கள் 37 முதல் 40 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. தேவனாய் கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே அங்கே 37வது அதிகாரத்தில் உடன்படிக்கை பெட்டி உருவாக்கப்படுவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. சரியான அளவிலே சரியான முறையிலே என்னென்ன பொருட்களை அங்கே வைக்க வேண்டும் என்று சொல்லி, எந்த மரத்தினால், விசேஷமாக சித்தி மரத்தினால் அங்கே பெட்டி உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவராய் தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். சித்தி மரம் மிக சிறப்பான ஒரு மரம், சாதாரண ஒரு மரம்தான். அந்த மரத்தில்தான் உடன்படிக்கை பெட்டியை உருவாக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதன்படியே அந்த பெட்டி உருவாக்கப்பட்டது. சாதாரண நபர்களை கொண்டு ஆண்டவர் மகிமையான ஊழியங்களை நிறைவேற்றி முடிக்கிறார். அதே விதமாக இங்கேயும் சாதாரண பொருட்களை கொண்டு, சாதாரண மரமாகிய சித்தி மரத்தை கொண்டு முக்கியமான உடன்படிக்கை பெட்டி ஆண்டவர் உருவாக்க சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அதே போல் இங்கே எசலேல் சித்தி மரத்தினால் பெட்டியை உண்டு பண்ணினான். நீளம் அகலம் எல்லாம் சரியாக இருக்கும்படி அதன் மேல் கிருபாசனத்தையும் பசும்பொன்னினால் உண்டாக்கி அங்கே சரியான அளவிலே அது உருவாக்கப்பட்டு அதற்கு மேலாக கேருமீன்கள் வைக்கப்படுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். தொடர்ந்து சமூக தப்பங்கள் வைக்கக்கூடிய மேஜையை உருவாக்குகிறதை குறித்து பார்க்கிறோம். இந்த மேஜையும் சித்தி மரத்தினால் உண்டு பண்ணப்படுகிறது. சரியான அளவிலே, தேவன் கற்பித்த அளவிலே அது உருவாக்கப்படுவதை குறித்து நாம் இங்கே காண முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து குத்து விளக்கு தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படியாக குத்து விளக்கு உண்டாக்கப்படுவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். தேவன் எப்படி சொன்னாரோ அதே விதமாய் குத்து விளக்கையும் பசும்பொன்னினால் அடுப்பு வேலையினால் உண்டாக்கப்படுகிறது. அதே போல் தண்டுகள், கிளைகள், மொக்குகள், பழங்கள், பூக்கள் எப்படி பொன்னினால் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் இங்கே காண முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து தூபப்பீடம் கர்த்தருடைய சமூகத்திலே, அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே நறுமணம் கமழ்கின்ற ஒரு தூபப்பீடம் அங்கே உருவாக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஜெபங்கள் எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் தூபமாக எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். அதே விதமாக இங்கேயும் தூபப்பீடம் எழுப்பப்பட்டு 38வது அதிகாரத்திலே தகன பலிபீடம் உருவாக்கப்படுவதை குறித்து பார்க்க ஆண்டவருக்கு பலி ஒப்பு கொடுக்கும்படியாக இங்கே தகன பலிபீடத்தையும் சித்தி மரத்தால் உண்டாக்கப்படுகிறது. சரியான அளவிலே, சரியான முறையிலே அந்த வேலை செய்து முடிக்கப்படுவதை குறித்து இங்கே பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் அங்கே ஒரு கழுவுவதற்கான தொட்டி வைக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். வெண்கல பாதத்தையும் உண்டாக்கி அதனுடைய வெண்கல தொட்டியையும் வைக்கப்படுவதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து பிரகாரம் உண்டு பண்ணப்படுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். எந்த இடத்துல அதை வைக்க வேண்டும், எவ்வளவு தூண்கள் இருக்க வேண்டும், எப்படி அதில் அது வடிவமைக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் ஆண்டவர் கற்பித்த விதமாகவே இங்கே செய்து முடிக்கிற குறித்து பார்க்கிறோம். அங்கே தொடர்ந்து அங்கே இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் எல்லாவற்றையும் உருவாக்கப்படுகிற குறித்து பார்க்கிறோம். என்னென்ன பொருட்கள் வேண்டும், பலி ஒப்பு கொடுப்பதற்கு, அங்கே காணிக்கை ஒப்பு கொடுப்பதற்கு, மற்ற எல்லாவற்றிலும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேண்டும் என்று சொல்லி அங்கே உருவாக்கப்படுகிறது. 39வது அதிகாரத்திலே ஆசாரியர்களுக்கான பரிசுத்த வஸ்திரங்கள் உருவாக்க சொல்கிறது. கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே என்ன நூல், என்ன எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அங்கே ஒரு எப்போத்து உருவாக்கப்படுகிறதை குறித்தும் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அங்கே எப்போத்தின் மேலுக்கு விசித்திரமான கச்சை, அந்த மற்ற காரியங்கள், அது என்ன நூலினால் உருவாக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் மிக சரியாக உருவாக்கப்படுகிறது. அதில் ஒரு மார்பதக்கம் வைக்கும்படியாக இந்த உருவாக்கப்படுகிறது குறித்தும் பார்க்கிறோம்.
தொடர்ந்து ஆசிரியருக்கு வஸ்திரங்கள் மோசே ஆசரிப்பு கூடாரத்தை எல்லாம் சரியான முறையில் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்று சொல்லி சோதனை இடுகிற காரியத்தை குறித்து 40 அதிகாரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை வாசஸ்தலத்தை வழிநடத்தி வைத்தல் அந்த காரியங்களை இங்கே குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி 1ஆம் மாதம் 1ஆம் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை உண்டு பண்ணு என்று சொல்லி ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அதே விதமாக மோசே தேவநாயகத்தை கற்பித்தபடியே எல்லா காரியங்களும் செய்த பொழுது தேவனுடைய மகிமை அங்கே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய கீழ்ப்படுகிற விதத்தில் வரும்பொழுது ஆண்டவர் கீழ்ப்படிந்து சில காரியங்கள் எடுத்துக்கும்போது கர்த்தருடைய மகிமையை நாம் காணப்படும். அதைத்தான் அங்கே மோசே கண்டார். அதே மகிமை நம்மையும் மூடிக்கொள்ளட்டும். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.